விஜய் அவர்களே முதலமைச்சரா ஏத்துக்கணும் அப்படின்ற அந்த புள்ளியில, விஜய் ரசிகர்கள் அவர தவிர்த்து மத்த எந்த கட்சியும் தெளிவா இல்ல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தாவேகாவுக்கு முன்னாடி இன்னொரு தாவேகா இருக்கு. தமிழக வாழ்வுரிமை கட்சி. அங்க வந்து வேல்முருகன் அவர்களுக்கு சில பல பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சில கருத்து வேறுபாடு, சீட்டு பிரச்சனை இதெல்லாம் இருக்கு. இப்போ தாவேகா அதாவது இவரும் டிவிக்கே, அவரும் டிவிக்கே. ஒருவேளை பழைய டிவிக்கே, புது டிவிக்கே ஒரு வலிமையா இருந்ததுன்னா, இப்போ வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து நான் தலைவர்னு சொல்லியும் தெரியல. நான் தான் முதலமைச்சர்லாம் சொல்ல. அவர் வந்து நாங்கள் கடலூர் முனிசிபாலிட்டியில் எங்கள் கட்சி நல்லா இருக்கணும், மேயர் ஆகணும், இல்லை எங்கள் கட்சிக்கு வந்து கடலூரில் ஒரு 2, 3 எம்எல்ஏ இருக்கணும், இல்லை வட தமிழ்நாட்டில் 2, 3 எம்எல்ஏ இருக்கணும். அதை வைத்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தமிழகம் பூரா ஒரு பெரிய கட்சி ஆகணுன்றது அந்த கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு. ஒரு சிறிய கட்சி. ஆனால் தொடர்ந்து எம்எல்ஏ அவர் நிற்பார், ஜெயிச்சிருவார். அப்படி இருக்கிற கட்சி. அந்த கட்சி கூட கூட்டணியில் சிக்கல் இருக்குன்றது விஜய்கிட்ட சீட்டுகள் நிறைய இருக்குது, ஏற்றுக்க தயாராக இல்லை.